வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல எக்செப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன? எரர் ஹேண்ட்லிங்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோல பார்த்திருந்தோம். டாட் புரோகிராமிங்ல. இப்போ நம்ம எக்செப்ஷன எப்படி த்ரோ பண்றது? இப்ப நம்மளே எக்செப்ஷன எப்படி நம்ம த்ரோ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க என்கிட்ட ஃபைண்ட் ஆட் ஆர் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்ஷன் ரைட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபங்ஷன்ல என்னன்னா, பாராமீட்டரா நான் n அப்படின்ற ஒரு இன்டிஜர் நம்பர வாங்குறேன். இப்போ n ஈக்குவல் டு 0. அதாவது அவர் n 0 அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாரு அப்படின்னா, நான் எக்செப்ஷன் த்ரோ பண்றேன். எப்படின்னா, த்ரோ எக்செப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, த நம்பர் இஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போ அந்த நம்பர் லெஸ் தென் 0, அதாவது நெகட்டிவ் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா, நான் எக்செப்ஷன் என்னன்னு த்ரோ பண்றேன். த நம்பர் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு த்ரோ பண்றேன். அப்படி இல்ல அப்படின்னா, இது வேலிடா நம்பர் இருக்கு. 1 இல்ல 1க்கு மேலயே இருக்கு அப்படின்னா, த நம்பர் இஸ் ஈவனா இருந்தா ஈவன், ஆடா இருந்தா ஆட். இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிரஷன் நான் எவாலுவேட் பண்ணிட்டு ஈவன், ஆட் அப்படின்ற ஒரு ரிசல்ட் நான் குடுக்குறேன். இப்போ ஃபைண்ட் ஆட் ஆர் ஈவன். இத நான் கால் பண்றேன். இதுல நான் ஃபர்ஸ்ட் 0ன்னு சொல்லிட்டு அனுப்புறேன். டாட் 36. எனக்கு என்னன்னு வருது? எக்செப்ஷன். அன்ஹேண்டில்டு எக்செப்ஷன் சொல்லிட்டு வருது. என்னன்னு? த நம்பர் இஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே. இப்ப நான் இதுவே இங்க நான் -1ன்னு சொல்லிட்டு குடுக்குறேன்னு வச்சுங்களேன். இப்ப நான் ரன் பண்றேன். எனக்கு இங்க என்ன வருது? த நம்பர் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே. இதுவே நான் ஒரு 5ன்னு குடுக்குறேன்னு வச்சுங்களேன். இப்ப பாருங்க, த நம்பர் இஸ் ஆட்ன்னு சொல்லிட்டு வருது. இங்க நான் ஈவன் நம்பர்ஸ் குடுத்தேன் அப்படின்னா, த நம்பர் இஸ் ஈவன் சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? அவ்வளவுதான். சரி, ஓகே. இன்னொரு ஃபங்ஷனும் இருக்கு. இந்த ஃபங்ஷன்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபங்ஷன கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஃபங்ஷன்ல என்ன பண்ணிக்கிறேன்னா, ஏஜ் கால்குலேட்டர்ன்னு ஒண்ணு வச்சிருக்கேன். ஏஜ் கால்குலேட்டர்ன்னு வச்சு வைல் ட்ரூன்னு குடுத்துருக்கேன். வைல் ட்ரூன்னா இந்த லூப் வைல் லூப் கன்டினியூஸா ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த லூப்புக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன், ட்ரை கேட்ச் போட்டிருக்கேன். எப்படின்னா, ட்ரைல ஒரு நம்பர் வாங்குறேன். அது எப்படி வாங்குறேன் அப்படின்னா, stdin டாட் ரீட் லைன் சிங்க். அதாவது இந்த டெர்மினல்ல இருந்து நான் இன்புட் வாங்குறேன். அந்த இன்புட் வாங்கி என்ன வாங்குறேன் அப்படின்னா, அந்த பர்த் இயர வாங்குறேன். அந்த பர்த் இயர் பர்த் இயர வச்சு நான் ஏஜ் கால்குலேட் பண்றேன். இப்போ ஏஜ் லெஸ் தென் 0, அதாவது மைனஸ்ல இருக்கு அப்படின்னா, ஃபார்மேட் எக்செப்ஷன் அப்படின்னு ஒரு எக்செப்ஷன் இருக்கு. அத த்ரோ பண்ணி விட்டுறேன். அந்த ஃபார்மேட் எக்செப்ஷன் என்னன்னா, ஜஸ்ட் இது கரெக்ட்டான ஃபார்மேட்ல இல்ல. இப்ப பாருங்க, நான் இப்ப கரண்ட்டா இயர் 2024. நான் பர்த் இயர 2026ன்னு குடுத்தேன்னு வச்சுங்களேன். இப்போ 24ல இருந்துட்டு 26 நான் மைனஸ், அந்த மாரி மைனஸ்ன்னு சொல்லிட்டு வரும்போது, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த எக்செப்ஷன் த்ரோ பண்றேன். அப்படி இல்ல, அவர் அவரோட ஏஜ் லெஸ் தென் 6. ஓகேங்களா? ஒரு 6 இயர்க்கு உள்ள இருக்கிற மாரி 2020, 22, 23 இந்த மாரி குடுக்குறாருன்னு வச்சுங்களேன். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அங்கேயும் நான் எக்செப்ஷன் த்ரோ பண்ணிடுறேன். அப்படி இல்ல, இவர் கரெக்ட்டான ஒரு ஏஜ் குடுக்குறாரு. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்மேட் எக்செப்ஷன். இப்போ இங்க இருந்து நான் ஃபார்மேட் எக்செப்ஷன த்ரோ பண்றேன். இப்ப இந்த ஃபார்மேட் எக்செப்ஷன த்ரோ பண்ணும்போது, நான் அத ஹேண்டில் பண்ணணும்ல. இங்க இருந்து இந்த ஃபார்மேட் எக்செப்ஷன் வந்துச்சு அப்படின்னா, நான் என்ன பண்றேன், இது இங்க ஃபெட்ச் பண்ணி இன்வாலிட் டேட்டா ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடுறேன். அப்படி இல்ல, ஜஸ்ட் வேற ஏதோ சம்திங் எக்செப்ஷன் வருது அப்படின்னா, நான் என்ன பண்றேன், யுவர் ஏஜ் இஸ் அண்டர் 6 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லிட்டு குடுக்குறேன். சரி, ஓகே. இப்ப இத ரன் பண்ணலாம். ஆ ரன் பண்றதுக்கு முன்னாடி ஓகே. இத இங்க கால் பண்ணணும். ஏஜ் கால்குலேட்டர். ஓகே, கால் பண்ணிட்டேன். இப்ப நான் ரன் பண்றேன். என்டர் யுவர் பர்த் இயர்ன்னு வருது. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், பாருங்க 2026ன்னு குடுக்குறேன். எனக்கு என்ன வருது, -2ன்னு இன்வாலிட் டேட்டா ட்ரை அகைன் சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே. நான் என்ன பண்றேன், 2020ன்னு குடுக்குறேன். இப்ப என்ன ஆகும், 4 இயர்ஸ்
யுவர் ஏஜ் இஸ் அண்டர் யுவர் ஏஜ் இஸ் அண்டர் 6 இயர்ஸ் ஓல்டு. ஓகேங்களா? 6 இயர்ஸ் ஓல்டு 6 இயர்ஸ்க்கு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சப்போஸ் நான் வந்து 2000 குடுத்துடுறேன்னு வச்சுங்களேன். இப்ப பாருங்க. யுவர் ஏஜ் இஸ் 24 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டு எக்ஸிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ இங்க வந்து நம்ம பிரேக்ன்னு குடுத்த மாரி இது வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு. ஓகே. இவ்வளவுதான். இப்போ இந்த வீடியோல வந்து எப்படின்னா, நம்மளே ஒரு எக்செப்ஷன எப்படி த்ரோ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கு வந்து சின்டாக்ஸ் என்ன? TH ஆர் த்ரோன்னு சொல்லிட்டு போட்டு, இங்க வந்து எக்செப்ஷன் வந்து நம்ம வந்து த்ரோ பண்ணலாம். ஃபார்மேட் எக்செப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு. இந்த எக்செப்ஷன்ல நம்ம வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணோம் அப்படின்னா, இங்க வந்து நம்ம வந்து நம்மளோட மெசேஜ் வந்து போடலாம். இங்க போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? எக்செப்ஷன் சொல்லிட்டு போட்டு, என்ன எக்செப்ஷனோ அந்த எக்செப்ஷன் மெசேஜ் வந்து நம்ம வந்து த்ரோ பண்ணலாம். அந்த எக்செப்ஷனை ஹேண்டில் பண்ற மாரி எப்படி எக்செப்ஷன த்ரோ பண்றது அப்படின்றதும் பார்த்திருந்தோம். இங்க பாருங்க. இங்க இதுல இருந்து நம்ம எக்செப்ஷன் வந்து த்ரோ பண்ணியிருக்கோம். இங்க இருந்து த்ரோ பண்ற எக்செப்ஷன இங்க ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இத ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு கான்செப்ட்ட பார்க்கலாம். தேங்க் யூ.